கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ற இந்த ஜும்மா தொடர் உரையில் இறைவனை பற்றியும் அவனுடைய இலக்கணங்களை பற்றியும் நாம் அறிந்து வருகிறோம். கடந்த சில வாரங்களாக அல்லாஹ் என்று நாம் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய இறைவனுக்கு பலவீனங்கள் இல்லை. என்னென்ன பலவீனங்கள் இல்லை? அறியாமை இல்லை, அவனுக்கு மறதி இல்லை, அவனுக்கு தேவை இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை, இல்லற சுகம் தேடக்கூடிய அந்த உணர்வு இல்லை, மலஜலம் கழித்தல் இல்லை. இதெல்லாம் நம்ம கடந்த வாரங்களில் பார்த்தோம். அதுபோல் கடவுள் என்ற ஒருத்தனை நம்ம நம்பிவிட்டோம் என்று சொன்னால் அவனுக்கு சோர்வு, தூக்கம், அசதி இதெல்லாம் வரக்கூடாது. இப்போ நமக்கெல்லாம் அது வருகிறது. தொடர்ச்சியாக செயல்படும் பொழுது நம்ம அந்த செயல்பட முடியாத அளவுக்கு நம்ம ஓய்ந்து விடுகிறோம். 24 மணி நேரம் வேலை செய்ய முடியாது, மாதம் முழுவதும் வேலை செய்ய முடியாது. அந்த மாதிரி நம்ம படைக்கப்பட்டிருந்தோம் என்று சொன்னால் நமக்கு மிகச்சில நாட்களிலே நம்ம பைத்தியங்களாக நம்ம மாறிடுவோம். அப்போ அதுக்காக இறைவன் நமக்கு ஒரு தூக்கம்ங்கிற ஒரு ஓய்வை தருகிறான். நம்ம விரும்பினா கூட நம்ம அறியாமல் தள்ளி அதற்குரிய ஹார்மோன்களை சுரக்க வைத்து நம்ம உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம கண்ணை சொக்க வைத்து நீ தூங்கி தான் ஆகணும் என்று நம்மளை தள்ளி தூங்க வைக்கிறான். நம்ம தூங்கக்கூடாது என்று பிடிவாதமாக இருந்தால் கூட தூங்கணும் என்பதற்கான அதுக்குரிய ஹார்மோன்களை எல்லாம் சுரக்க வைக்கிறான். அதன் பிறகு நீ தூங்குன்னு சொல்லி தூங்க வைக்கிறான். இந்த தூங்குவதன் மூலமாக மூளை ஓய்வெடுக்கிறது, ஃப்ரெஷ்ஷாக எழுந்த பிறகு செயல்பட முடிகிறது. பலவிதமான வளர்ச்சிகள், உடல் வளர்ச்சிக்கெல்லாம் அந்த தூக்கம் தான் காரணம்னு சொல்கிறார்கள். அப்போ இந்த தூக்கங்கிறது நமக்கு அது தேவையானதாக இருக்கிறது. ஆனால் கடவுளுக்கு அது பலவீனம். தூக்கம் நமக்கு இல்லைன்னா நமக்கு பலவீனம். ஒருத்தர் உளர்றாரு, உன்னோட ஒன்று பேசுகிறாருன்னு சொன்னால் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் அவங்க முதல் கேட்குறது தூங்குவாரான்னு கேட்பாங்க. சரியாக தூங்குறாரா? அப்போ இது சாதாரண விஷயந்தான். தூங்குறதே இல்லைன்னா மென்டல் ஆகிட்டான்னு அர்த்தம். அப்போ சீரியஸாக எடுப்பாங்க. நமக்கு தூக்கம்ங்கிறது ஒரு பலம். தூக்கம் இல்லைன்னு சொன்னால் ஆள் நார்மல் இல்லை. ஒரு நாள் 2 நாளுக்கே பரவாயில்லை, ஒரு வாரம் 10 நாள் தூங்கவே மாட்டேங்கிறாரு, அறவே தூக்கம் வர மாட்டேங்குது, படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது, தூங்குவதற்கு முயற்சி பண்ணினாலும் தூக்கம் வர மாட்டேங்குது என்கிற ஒரு நிலையெல்லாம் மனுஷனுக்கு பலவீனம். அல்லாவுக்கு தூக்கம் வந்தால் அது தூக்கம் வந்தால் பலவீனம். அல்லாவுக்கு தூக்கம், நமக்கு தூக்கம் வராவிட்டால் அது பலவீனம். அல்லாவுக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு சொன்னால் அப்போ தூங்குகிற நேரத்தில் எப்படி நிர்வாகம் பண்ணுறது? முதல்ல அந்த பலவீனம் அவனுக்கு ஏன் வருது? இந்த பலவீனம் நமக்கு அவன் தந்திருக்கிறதுனால வருது. நம்மளை அப்படி படைச்சிருக்கிறான். இந்த மாதிரி தான் இந்த மனிதனுக்கு செயல்பட முடியும் என்று அல்லாஹ் படைத்திருக்கிற காரணத்தினால் நமக்கெல்லாம் உயிரினங்களுக்கெல்லாம் ஒரு ஓய்வு தருவதற்காக வேண்டி இப்படி ஒரு செட்டப் அவன் செய்ததனால் நமக்கு தூக்கம் வருதே தவிர அவனுக்கு தூக்கம் வர்றது முதல் அறிவு ஏற்றுக்கிறோமா? தூக்கம் வருது என்று சொன்னால் 2 விஷயங்கள் அதில் இருக்கிறது. ஒன்று, அவன் டயர்டாயிடுறான், அவன் தனக்கு தூக்கம் வராத அளவுக்கு தன்னைய வைத்துக்கொள்ள முடியலை, பலவீனமாக இருக்கிறான் என்கிறது ஒன்று வருகிறது. அப்போ தூக்கம் என்று சொல்லிவிட்டோம்னு சொன்னால் பல விஷயங்கள் நமக்கு தெரியாது. தூக்கத்தில் நடக்கிறதா தெரியுமா? தூக்கத்தில் நம்ம சுற்றி நடக்கிறதும் தெரியாது, நமக்குள்ளே நடக்கிறது கூட நமக்கு தெரியாது. அப்போ இறைவன் தூங்கிவிட்டான் என்று சொன்னால் அந்த தூங்குகிற நேரத்தில் இந்த உலகத்தை யார் நிர்வகிக்கிறது? யார் பார்க்கிறது? தூங்குகிற நேரத்தில் எத்தனை மக்களுடைய காரியங்களை நிறைவேற்றணுமே, எத்தனை பேர் கோரிக்கை வைத்திருப்பார்களே. எல்லாரும் தூங்க மாட்டானே, எப்போவுமே பகல் இருக்குமே ஒரு பகுதியில். எல்லாரும் உலகம் பூரா இரவானா கூட தூங்கிடுவாங்கன்னு வச்சுப்படலாம். உலகம் பூரத்தில் பாதி உலகத்துக்கு பகல், பாதி உலகத்துக்கு இரவாக இருக்கும் பொழுது அப்போ எல்லா 24 மணி நேரமுமே மக்களுக்கு அவனுக்கு தொடர்பு இருக்கிறது. மக்கள் அவனை கூப்பிடும் பொழுது அதை கேட்கக்கூடியவனாக இருக்கணும். இறைவன் சொன்னால் அவன் விரும்பினா செய்வான், அது வேறு, விரும்பினா செய்யாமல் விட்டுருவான். அந்த மெசேஜ் அவன் ரிசீவ் பண்ணக்கூடியவனாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி இருப்பதாக இருந்தால் தூக்கம் இருக்கலாமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், எஸ் அலுஹு மன்ஃபி சமாவாத்தி வல்லர், வானங்களிலும் பூமியில் உள்ளவர்கள் அவன்கிட்ட கோரிக்கை வைத்து கொண்டே இருக்கிறார்கள். வானங்களில் உள்ளவனும் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறான், மலக்குகளை சொல்கிறான் அல்லாஹ். பூமியில் உள்ளவர்களும் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். குல்ல யௌமின் ஹோஃபீஷான், நாள் முழுது வேலையில் இருக்கிறான் அவன். அல்லாஹ் என்ன செய்யறான்? குல்ல யௌமின் ஹோஃபீஷான், நாள் முழுவதும் வேலை. நமக்கெல்லாம் நாள் முழுவதும் வேலை செய்ய முடியாது. நாள் முழுவதும்னா ஒரு சின்ன ஒரு மைக்ரோ செகண்ட் கூட ஓய்வு இல்லாமல் எப்போதும் வேலையில் இருக்கிறான். வேலைன்னா கையை கால ஆற்றுதான் வேலைன்னு இல்லை. அதே வேலை என்று சொன்னால் என்ன?
சில பேருக்கு ரிஸ்கை கொடுப்பான், சில பேருக்கு எடுப்பான், சிலரை மேலே தூக்குவான், சிலரை கீழே தூக்கி போடுவான், சிலருக்கு மன்னிப்பை கொடுப்பான், சிலர் தண்டிப்பான், சிலவித சோதனையை கொடுப்பான், எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. சிலருக்கு பிள்ளையை கொடுப்பான், நோயை கொடுப்பான், நோயை எடுப்பான், எவ்வளவு காரியங்கள் ஒவ்வொரு மனுஷனுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வளோ அங்கே இந்த ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கிறது. அவ்வளோ அவன் பார்த்து பார்த்து என்ன செய்கிறான், ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட்லையும் சின்ன ஒரு காரியத்தை உத்தரவு போட்டுக்கிட்டே இருக்கிறான். எல்லாம் அவனுடைய கண்காணிப்பில் நடக்குதுன்னு சொன்னால் தூங்கலாமா? குல்லையோமின் ஹோஃபீஷான்னு சொன்னாலே நாள் முழுவதும் வேலை, நாள் முழுவதும் பணி. அவனுக்குன்னு ஒரு பணி இருக்கிறது. தன் அடியார்களை நம்ம படைச்சிட்டோம், அவர்கள் நம்ம அவருக்கு தேவையானது கொடுக்கணும், நம்ம எந்த நேரம் தொடர்பு கொள்ளுவான், இப்படிலாம் இருக்க அவசியம் இல்லை. நமக்கு செவிசாய்க்க தேவையில்லை, போங்கடான்னு விட்டுறலாம். நம்ம மீது உள்ள கருணையின் காரணமாக அல்லாஹ் நம்மளோட எல்லா நேரத்திலையும் நம்முடைய பார்வையை செலுத்தி கொண்டே இருக்கிறான். அப்படிங்கிறதுனால அல்லாஹ் திருமறையில் இப்படி சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், அல்லாஹுலா, இந்த வசனம் நமக்கு தெரிஞ்ச ஆயத்துல் குர்சின்னு சொல்லுவோம், ரொம்ப சிறப்பான ஒரு வசனம். இது எல்லாரும் மனப்பாடம் கூட பண்ணி வைத்திருப்போம். அந்த ஆயத்துல் குர்சியுடைய ஆரம்பம் எப்படி இருக்கு? அல்லாஹுலா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம், என்றுமே நித்திய ஜீவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு, லா தஹுதுகு சினத்துன், அவனுக்கு சிறு தூக்கமும் இல்லை, ஒலா நௌமுன், பெரிய தூக்கமும் இல்லை. தூக்கம்னா தூக்க கலக்கம் இருக்குமே, அதுவும் இல்லை. நிஜமான தூக்கமும் இல்லை. தூக்குறன்னு என்ன, அசந்து தூங்கிறது, அது ஒரு வகை. சில நேரங்கள் என்ன செய்யணும்னா முழிச்சுக்கிட்டே இருப்போம், சிலது விளங்கும் சிலது விளங்காது, அறகுறையாக விளங்கும், சத்தம் விளங்கு செய்தி விளங்காது, அரை தூக்கம், தூக்க மயக்கம், தூக்க கலக்கம்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் சினத்துங்கிறது. லா தஹுதுஹு சினத்துன், அவனுக்கு அந்த சினத்தை அரை தூக்கம், குட்டி தூக்கம், இந்த மாதிரியான தூக்கம் அவனுக்கு கிடையாது. வலா நௌமுன், பெரிய தூக்கம் கிடையாது. அப்போ லேசா கூட இப்படி அசந்து அப்படின்றவனா கிடையாது. இந்த கோழி தூக்கம்னு சொல்லுவாங்கல்ல, அது கூட கிடையாது. ஒரு செகண்ட் மூடி மறைக்க அந்த மாதிரி தூக்கம், அப்படியான தூக்கம் கூட அல்லாஹ்வுக்கு இல்லை. எப்போதும் விழித்து கொண்டு பார்த்து கொண்டு பணியாற்றி கொண்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்துல் குர்சியில் நமக்கு தன்னை பற்றி கற்றுத் தருகிறான். அப்போ அல்லாஹ்னு சொன்னால் என்ன, அவன் தூங்குறான்னு நினைச்சோம்னு சொன்னால் உலகம் இயங்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்கிறாங்க, 4 விஷயங்களை மக்களுக்கு போதிக்கிறாங்க. அதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இன்னல்லாஹ லா யனாமு, இறைவன் தூங்க மாட்டான். வலா யம்பகீலஹு அன் யனாம, தூங்குறது அவனுக்கு அவசியம் இல்லை, தகுதி இல்லை. தூங்க மாட்டாங்கிற விஷயம் வேற, தூங்குறதுக்கு தகுதி இருக்கா? தூங்கின இறைவனா? வலா யம்பகீலஹு அன் யனாம, தூங்குவதற்கு அவனுக்கு தகுதி இல்லை. தூக்கம் என்பது அவனுக்கு தகுதியான ஒரு செயல் இல்லை. எர்ஃபவுல் கிஸ்த, நீதியை நிலைநாட்டி கொண்டிருக்கிறான், எஹ்லிஃபு தாழ்த்தி கொண்டிருக்கிறான். எர்ஃபவு இலைஹி அமலுன் நஹாரி, பகலுடைய செயல்கள் எல்லாம் அல்லாட்ட போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அமலுல் லைலி பின்னஹாரி, இரவுல செஞ்ச செயல் போய்கிட்டே இருக்கு. ஒரு செகண்ட்லையும் இங்கே நம்ம என்ன செய்கிறோங்கிற நியூஸ் போய்கிட்டே இருக்கு. அப்படி தூங்குறது? இறைவன் தூங்க மாட்டான், தூங்க தகுதியும் இல்லை. எவ்வளோ விஷயங்களை மேலே கொண்டு வர வேண்டி இருக்கிறது, எவ்வளோ விஷயங்களை கீழே கொண்டு வர வேண்டி இருக்கிறது, ஆட்சியை கொடுக்க வேண்டி இருக்கிறது, ஆட்சி எடுக்க வேண்டி இருக்கிறது, பணக்காரன் ஆக்க வேண்டி இருக்கிறது, பணத்தை பறிக்க வேண்டி இருக்கிறது, ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டி இருக்கிறது, ஆரோக்கியத்தை எடுக்க வேண்டி இருக்கிறது. அப்போ இப்படி பல விஷயங்கள் ஒன்று மேலே போட்டு கீழே போட்டு முப்பூட்டை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இவ்வளவு செஞ்சு கொண்டே இருக்க வேண்டி இருக்கிறது. பகலுடைய காரியங்கள்லாம் லிஸ்ட்டு பூரா அங்கே போய் அவனு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். லிஸ்ட்டாக வேறு போயிட்டு இருக்கு, வானவர்கள் அனுப்பி எல்லாத்தையும் தொகுத்து அது ஒவ்வொரு வினாடி போய்கொண்டே இருக்கிறது. அப்போ தூங்கினா என்ன ஆகுறது? அப்போ வேலை இருந்துக்கிட்டே இருக்கணும், இப்படி தூங்குறதுங்கிறதுக்கு அப்படி இவ்வளவு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பகலுடைய செயலும் போய்கொண்டே இருக்கிறது, ராத்திரி செயலும் போய்கொண்டே இருக்கிறது, எல்லா நேரமும் அவனுக்கு உலகத்தில் நடக்கிற அவ்வளவும் அவனை நோக்கி உயர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது. அப்படிங்கிறதுனால தூங்கவும் மாட்டான், தூங்குவதற்கு தகுதியும் அவனுக்கு இல்லை, தூங்குவது இறை இலக்கணத்துக்கு எதிரானது என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இதில் என்னன்னு கேட்டால் 2 விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். அல்லாஹ் தூங்க மாட்டான் நம்புறது மட்டும் பத்தாது, அல்லாவை தவிர மற்றவனும் தூங்காமல் இருப்பான்னு நினைச்சீங்கனால முடிஞ்சு வச்சுக்கதை. அந்த பலவீனத்தை தான் சுட்டி காட்டுறோம். நம்ம அல்லாஹ் தூங்குற நேரம் நினைச்சோமா? நினைக்க தெரியாது. அல்லாஹ் தூங்குவது இல்லை என்பது சாதாரண ஒரு எல்கேஜி விஷயம். அல்லாஹ் எப்படி தூங்குவான் அப்படின்னு சொல்லி பெரும்பான்மையான முஸ்லீம்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். வேறு சமயத்தில் வழங்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்கெல்லாம் அது இறைவன் தூங்குகிறான் என்று நம்புகிறார்கள். வேறு மார்க்கத்தில் தூங்குகிறார்கள் சொல்லித்தான் மணி அடித்து திருப்பள்ளி எழுச்சி, தூக்கத்தில் எழுப்பி விடுதல் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, எழுப்பி விட்டு அவரை அப்புறமேல் கோரிக்கை வைப்பார்கள். மற்றவங்க அப்படி நம்புவார்கள். முஸ்லீம்களில் யாராவது அல்லாஹ் தூங்குறான் நம்புகிறோமா? எழுப்பி விட்டுட்டு தான் பேசணும்னு இருக்கிறோமா? கிடையாது. அப்போ ராத்திரி அவனு தூங்கிடுவான், எல்லாம் போங்க முடியாச்சு, பள்ளிவாசலுக்கு வராதிங்க, காலைல 8 மணிக்கு வாங்க, அப்போ தான் இறைவன் எந்திரிப்பா, அப்படியே சொல்கிறோமா? இல்லை. அவங்க பள்ளியாசலை போட்டிக்கிறதா வீட்டில் போய் என்ன செய்வோம், நம்ம இறைவனை தொழுது கொண்டிருப்போம். அப்போ அவன் முழித்து கொண்டு பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு கண்காணித்து கொண்டு இருக்கிறான் என்றுதான் எல்லாரும் நம்புகிறோம். எதுக்கு சொல்கிறோம்னா, இது இறைவனுக்கு உள்ள தனி தன்மை.
அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இந்த தன்மை இருக்கே தவிர மனிதர்களில் யாராவது தூங்காமல் இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் சில என்ன நம்ம மக்கள்கிட்ட பலவீனம் இருக்குன்னு சொன்னால், ஒருவரை மகான் என்று, உயர்ந்தவர் என்று, அவுலியா என்று அவர்களை உசத்துவதற்காக, அவங்கள்ட்ட கோரிக்கை வைப்பதற்காக அவங்களுக்கு இந்த தன்மை இருப்பதாக பில்டப் கொடுப்பார்கள். அவர் 6 மாதம் தூங்கவே இல்லை. ஒரு பெரியார் இருந்தார், 6 மாதங்களாக தூங்கவில்லை, இரவு முழுசும் தூங்கவே மாட்டார், தொழுதுகிட்டே இருப்பார், பகல் பூரா தொழில் பண்ணிக்கிட்டே இருப்பார், அல்லது குரான் ஓதிக்கிட்டே இருப்பார், அல்லது வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருப்பார்னா அப்படி படைக்கப்பட்டிருக்கிறான் இந்த மனுஷனாச்சு. அல்லாஹ் நீங்க அல்லாஹ் ஒருத்தனால் தான் அப்படி இருக்க முடியுமா? ஒரு நாள் தூங்காமல் இருக்கலாம், அவ்வளோதான். 40 ஆண்டுகளாக இசாவுக்கு செய்த உழுவை கொண்டு ஃபஜரை தொழுதார்கள் பெரியார் அவர்கள். அந்த இமா இப்படிலாம் கதை, இப்படிலாம் இஸ்லாம்ங்கிற தபலீக் புஸ்தகம், அந்த புஸ்தகம், அஜர்த்து மகளுடைய பயான்கள் என்ன வரும்? 40 வருஷமா இசாவுக்கு ஒழு செஞ்சிருவாராம். தூங்கினா தானே ஒழு போகும். அந்த ஒழுவை கொண்டு சுபுகம் தொழுவார். தூங்குறதுன்னு அர்த்தம். இஷாவுக்கு செய்த ஒழுவை வைத்துக் கொண்டு சுபுகு தொழுது விடுவார் என்று சொன்னால், இஷாவிலிருந்து சுபுகு வரைக்கும் அவர் என்ன செய்யறாரு? தூங்கல, மலஜலம் கழிக்கல, காற்று பிரியல, மனைவியோட சேரல, ராத்திரி பூரா ஓதிக்கிட்டோ அல்லது முடிச்சுக்கிட்டோ இருந்திருக்காரு, தொழுது கொண்டே இருந்திருக்கிறார். இப்படின்னு சொல்றாங்களே, சொன்னோன்னு என்ன செய்யணும்? நமக்கு தோணணும், இவர் அல்லாவா, இது எப்படி முடியும்? இப்படி ஒன்று அல்ல படைக்க. அப்படி அவனா இருந்தா அவனுக்கு ஒரு டாக்டர் சில பேர் இப்படி இருந்தான்னு வைங்க, அப்படி ஒரு ஆள் உலகத்தில் இருந்து டாக்டர் கூட்டி போனீங்கன்னா, இவன் ஒரு நோயாளி, இவனுக்கு ஏதோ ஒரு நோய் ஏற்பட்டிருக்கிறது, 40 பல வருஷங்கள் தூங்காமல் இருக்கான்னு வைங்க, நிறைய பாதிப்புகள் இவனுக்கு வரும் உடல் ரீதியாக அப்படின்னு சொல்வார்களே தவிர, இது ஆஹா தூங்காத ஒரு பெரிய ஆற்றல் பெற்றவர்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ மனிதனுக்கு தூங்காமல் இருக்கிறது என்பது ஒரு நோய்க்கு அறிகுறியாக இருக்கும். அது பைத்தியமாக இருக்கும். பைத்தியங்கள் தூங்க மாட்டாங்க. பைத்தியக்காரங்களுக்கு என்ன செய்யாது? முழு பைத்தியமாகி விட்டால் அவங்களுக்கு தூக்கம் வராது. அறிவுக்காக தான் தூக்கத்தை எல்லாம் தர்றான். அறிவு தான் சூடாகிரும். சிந்திக்க மூளை சூடாகி மற்றவர்களும் செயல்படுத்தானே இருக்கு. தூங்குவது கூட குடல் வேலை செய்யலையா? அதுக்காக ரெஸ்ட் கொடுக்குறான்ல. நம்ம தூங்குறோம், சாப்பிட்டு செரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. நம்ம தூங்குறோம், இதயம் பம்ப் பண்ணி, அதுக்கு தூக்கம் கிடையாது. இதயம் பம்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது ரத்தத்தை. நம்ம தூங்குறோம், நுரையீரல் காற்றை மூச்சு விடுறோம்ல, இழுத்து இழுத்து விளைவிச்சுக்கிட்டு தான் இருக்குது, ரத்தம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அப்போ எல்லா அணுக்களும் எல்லாமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு தூங்கும்போது கூட. அப்போ ரெஸ்ட் எதுக்கு எல்லாம் தர்றான்? மூளை வேலை செஞ்சு அது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் ஐடியா பண்ணுறோம்ல, ப்ரோக்ராம் பண்ண, திட்டமிடுதல். இது செஞ்சால் மண்டை காஞ்சி போயிடும். மண்டை காஞ்சா அவ்வளோ பெரிய பாதிப்பு, எல்லாத்தையும் சேர்த்து பாதிச்சிடும். அதுக்காகத்தான் அல்ல அந்த தூக்கத்தை தர்றான். அப்போ அல்ல அந்த தூக்கத்தை எல்லாம் கொடுப்பது எது கொடுக்குறான்னு சொன்னால், மூளைக்கு ரெஸ்ட் வேணும், அதான் மெயின். மற்ற எதுக்கும் ரெஸ்ட் கிடையாது. தூங்குனாலும் ரெஸ்ட் கிடையாது, பேருக்கு தான் தூங்குறமே தவிர மூளைக்கு மட்டும்தான். மூளையிலையும் ஒரு செக்ஷனுக்கு தான் ரெஸ்ட்டு. மூளைக்கு உள்ள மற்ற விஷயங்கள்லாம் என்ன செய்யுங்க? மூளை தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு எறும்பு கடையை டக்குன்னு அடிக்கும், அது மூளை தான் செய்யுது. அந்த செக்ஷன் தூங்காது. சிந்திக்கிற செக்ஷன் மட்டும்தான். சிந்திக்கிறது தான் ஹீட் ஆகுறது ரொம்ப. அப்போ சிந்திக்கக்கூடிய ஒரு செக்ஷன் தான் மனுஷனுக்கு இருந்தது அடிபடுகிறது. அப்போ அந்த ஒரு விஷயம் யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு எல்லாம் தூக்கம் இல்லாமல் ஆக்கியிருக்கிறான். நம்ம என்ன வச்சுட்டோம்? அவுளியாவுக்கு தூக்கம் வராது, அவர் அவுளியா, எப்போ பார்த்தாலும் அவர் பிறந்ததுலேருந்து அவுளியா ஆனதுலேருந்து சாவர வரைக்கும் தூங்கினதே இல்லை அப்படின்னு யாரை பற்றியா சொன்னாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? இது பொய் இல்லாட்டி லூசுன்னு சொல்லணும். ரெண்டு தான் முடிவுக்கு வரணும். இந்த சம்பவம், இந்த கதை பொய்யாக இருக்க வேண்டும், அல்லது நீ பெரியார் என்று நினைக்கக்கூடிய அந்த ஆள் லூஸாக இருந்திருக்க வேண்டும், பைத்தியமாக இருந்திருக்க வேண்டும். இது மகான் என்பதற்கு உரியது கிடையாது, அப்படி ஒரு சக்தியை கொடுக்க கிடையாது என்பதை நம்ம பார்க்கணும். அல்லாஹ் திருமறையில் என்ன சொல்லி காட்டுறான்? எல்லாருக்கும் இப்படி ஆக்கியிருக்குன்னு சொல்றான். எப்படி சொல்றான்? ஒஹுவல்லதி ஜஅலலக்குமுல் லைல லிபாசன், இரவை உங்களுக்கு ஆடையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். பகல்ல எல்லாம் ஒருத்தருக்கு தெரிகிறோம்ல, இரவுல யாரும் தெரிய மாட்டாங்க, அந்த வகையில் ஆடை, ஒருவரை பார்க்க முடியாத வகையில் ஒரு ஆடையாக ஆக்கியிருக்கிறான். ஒன்னௌம சுபாத்தன், தூக்கத்தை ஓய்வாக உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அப்போ உங்களுக்கு இளைப்பாறுதலாக உங்களுக்கு ஆக்கியிருக்கான்னு சொல்லும் போது அவுளியாக்களை தவிரன்னு சொல்லலை. உங்களுக்கு ஆக்கியிருக்கிறான் என்னது? மனுஷனுக்கு தான் ஆக்கியிருக்கிறான். அப்படி அல்லாஹ் ஆக்கலை நீங்கள் சொன்னீர்களே, ஆனால் அல்லாஹ்வுடைய வசனத்தை பொய்யாக்குறீர்கள். ஒருத்தர் தூங்கலை, பல வருஷம் தூங்கலை, பல மாதம் தூங்கலை, ஒரு நாள் 2 நாளைக்கு சொல்லலாம். சாப்பிட்றதே இருக்குது, 3 வேளை சாப்பிட்றோம், 3 வேளை சாப்பிட்றத ஒரு நாளைக்கு தியாகம் பண்ணலாம். ஒரு 2 நாளைக்கு கூட கஷ்டப்பட்டு ஒரு 6 வேளைக்கு சாப்பிடாமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் முடியுமா? முடியாது. இந்த மாதிரி எது கஷ்டப்பட்டு முடியுமோ அதை வேண்டாம் சொல்லிட்டு போங்க. 2 நாள் தூங்காமல் இருந்தாருன்னா என்ன செய்யுங்க? சொல்லுங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த போலீஸ் எல்லாம் கொடுத்து விசாரிப்பாங்க இல்லை, அறிவாளியான போலீஸ் என்ன செய்வாங்க? அடிக்க விட மாட்டாங்க, அடிக்கிறதெல்லாம் கிடையாது. உண்மையை வரவழைக்கிற என்ன செய்வாங்கன்னா 4 போலீஸ் நியமிச்சிருவாங்க ஒரு ஆளுக்கு. அவனை தூங்க விடாமல் சும்மா கதை கதை கேட்டுகிட்டே இருப்பாங்க.
அப்படி டயர்டாவான், தூங்க மட்டும் விட மாட்டாங்க. நல்லா சாப்பாடை கொடுப்பாங்க, வேணுங்கிறலாம் கொடுப்பாங்க, பிரியாணி வேணுமான்னு கொடுப்பாங்க, தண்ணி கேட்டால் கொடுப்பாங்க, தூங்க மட்டும் பீடி வேண்டாம் வாங்கி கொடுப்பாங்க, சிகரெட் வாங்கி கொடுப்பாங்க. எதுக்கு? ஒரு குற்றவாளின்னு நினைக்கிறவன்ட்ட உண்மையை கறப்பதாக இருந்தால் அவனை தூங்க விடாமாக்கி டயர்டானும் நான் அவர் தேடுமா அப்படி சொல்ல ஆரம்பிச்சிடுவான். எந்த ஒரு கேஸும் வராது, அடித்தார்கள் சித்திரவதை பண்ணார்கள்னா வராது. அந்த மாதிரி வராமல் உண்மையை வரவழைக்கிறதுக்கு வழி என்ன? தூங்க மட்டும் விடாமல் இருந்து பாருங்க, மாலை மல்லிட்டு கொட்டிடுவான் எல்லாத்தையும். ஒரு நாளைக்கு இப்படி சமாளித்து பார்ப்பான், இல்லை இல்லைம்மா அப்படியான மர பேச்சு கொடுக்கணும். இப்படி ஒருத்தன் மாற்றி ஒருத்தன் இவன் தூங்க போயிடுவான், 4 பேர் தூங்க போயிடுவான் மாற்றி மாற்றி. இவன் ஒருத்தன் வச்சு என்ன செய்வாங்க, பேசிக்கிட்டே சகஜமாக தான் பேசுவாங்க, மிரட்டலாம் இல்லை, சாதாரண பேசுவாங்க. அப்போ நீ எல்லாத்தையும் சொல்ல, அப்போ தான் தூங்க விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத பார்க்குறோம். அப்போ எதுக்குன்னு கேட்டால் அந்த தூக்கம்ங்கிறது தவிர்க்க இயலாது எவனாலையும். அந்த மாதிரி அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒஜால்னா நௌமக்கும் சுபாத்தா, உங்களுடைய தூக்கத்தை உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலாக ஆக்கியிருக்கிறோம் அப்படின்ற இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனால் ஒமின் ஆயாத்திகி மனாமுக்கும் பில்லைலி ஒன்னஹார், இரவுலையும் பகல்லையும் நீங்கள் தூங்க, பகல் தூங்க கூடாதுன்னு நினைக்கக்கூடாது, தேவைப்பட்ட தூங்கிடலாம். எப்பவும் தூங்கினா வாழ்க்கையில் முன்னேற முடியாது, சிறிது நேரங்கள் தூங்கிடலாம், அல்லது தேவைப்பட்டா தூங்கிடலாம், அதிகமாக இரவுல தூங்கிடலாம். அது அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னு கேட்டால் ஒமின் ஆயாத்திகி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் உள்ளது. எது? மனாமுக்கும் பில்லைலி ஒன்னஹார், இரவுலையும் பகல்லையும் உங்களுக்கு தூக்கத்தை தந்திருப்பது என்னுடைய அத்தாட்சி. அப்போ அல்லாஹ் எதை அத்தாட்சின்னு சொல்கிறானோ அந்த அத்தாட்சி இல்லைன்னு ஆக்குறாங்க. அவர் தூங்கலை இவர் தூங்கலை என்ன அர்த்தம்? அப்போ அது அத்தாட்சி இல்லை. அத்தாட்சின்னு என்ன அர்த்தம்? கன்ஃபார்ம் அது நடக்கும். நான் அதிசயம் அதை ஆக்கி தந்திருக்கேன், தூங்காமல் ஆக்கியிருக்கலாம். நம்மளை அறியாமல் எல்லாம் என்ன செய்யறான், அதை தூக்கத்தை உண்டாக்கி அதை செய்கிறான். இப்படி எல்லாம் குர்ஆனில் இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால் 39-42 வசனத்தில் அல்லாஹு யத்தவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, தூங்கும்போது உயிர்களை தன் கைவசத்தில் எடுத்துக்கொள்கிறான். தூங்கும்போது எடுத்துக்கொள்கிறான் என்ன? உயிர் 2 வகை. இந்த ஆயத்தை ஆராய்ச்சி பண்ணி இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள். மனிதனுக்கு 2 விதமான உயிர் இருக்கிறது. ஒன்று சிந்தித்து தீர்மானித்து முடிவு செய்கிற உயிர். இன்னொரு உயிர் என்னன்னு கேட்டால் சும்மா இயங்குவதற்கான உயிர். அந்த உயிர் நம்மள்கிட்ட போகாது. நம்ம தூங்கினாலும் நம்ம உயிரோடு தான் இருப்போம், மூச்சு விடுவோம், எறும்பு கடிச்சா அடிப்போம், உடம்பு சூடாக திரும்பி படுத்துக்கிடுவோம். ஆனால் என்ன செய்ய மாட்டோம், இவர் வர்றாரு பேசுகிறாரு அதெல்லாம் ஒன்று விளங்காது. நம்ம சிந்திப்பதற்கு தேவையான மேட்டர்கள் பூரா அடப்பட்டு விடுகிறது. அந்த வகையான மனிதனுக்கே உரிய ரூஹு. மனிதன் அல்லாத ஆடு மாடுக்குள்ள ரூஹுன்னு ஒன்று இருக்குது, அந்த ரூஹு நம்மள்ட்ட இருக்கும். மனிதனுக்கே உள்ள ரூஹு இருக்கு பாருங்க, அதை அல்லாஹ் கைப்பற்றுகிறான் தூங்கும்போது. எப்போ அவன் விட நினைக்கிறானோ அப்போ விடுகிறான், அவனுடைய கண்ட்ரோலில் போயிடுது. அந்த ஹார்மோனையும் சுரக்க வைத்து இவ்வளோ நேரத்துக்கு அவன் தூங்கணும்னு எல்லாம் நினைக்கிறான்னு வைங்க, அந்த உயிர் அவன் கையில் வச்சுக்கிறானா டெம்பரவரியா. அப்போ யாருக்கு இதோட முடிச்சிருவோம்னு நினைக்கிறானோ அப்படி எடுத்துக்கிறான், யாருக்கு திருப்பி கொடுக்க நினைக்கிறானோ அது திருப்பி அனுப்பி விடுகிறான். அப்படிங்கிற ஒரு கருத்துப்பட 39-42 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ தூக்கம் என்பது அல்லாஹ்வால் கண்டிப்பாக ஒரு மனுஷனுடைய ரூஹை கைப்பற்றி கொள்வதற்காக, தற்காலிகமாக ரூஹுடைய ஒரு செக்ஷனை கைப்பற்றி கொள்வதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்க ஒரு ஏற்பாடுங்கிறதுனால அல்லாஹ்வுக்கு தூக்கம் இல்லைன்னு நம்பணும். வேற எவரா இருந்தாலும் தூங்காமல் இருக்க முடியாது என்று நம்பணும். இது அல்லாஹ்வுடைய சிற்காயிரப்புறம். அல்லாஹ் தூங்காதது போல இவரும் தூங்க மாட்டார் என்றால் தூங்காத ஒரு விஷயத்தில் இவர் அல்லாஹ்வை போல இருக்கிறார் அப்படின்னு வந்துவிடும். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் இந்த தூக்கத்தை என்ன செய்யறான்னா, அந்த போர்க்களத்தில் கடுமையான எதிரிகள் அவங்க அதிகமாக நிற்கிறாங்க, முஸ்லீம்கள் கம்மியாக இருக்கிறாங்க, என்னாகுமோ ஏதாகுமோன்னு பதறிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், உங்களை வெற்றி பெறுவதற்காக நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, ஒரு தூக்கத்தை தந்தேன். போட்டுருதே ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, நீங்கள் தோத்துருவீங்க. நீங்கள் என்ன செய்யணும், அவன் கூட்டமாக நிற்கிறான் எதிர்க்க அதெல்லாம் மறந்து விட்டு கொஞ்சம் நேரம் தூங்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அமனத்தன், உங்களுக்கு ஒரு அமைதியை தருவதற்காக உங்களுக்கு நுஆசன் தூக்கத்தை நான் இறக்கினேன். நல்ல பகல் நேரம், அந்த நேரத்தில் தூக்கம் வராது. சாதாரண தூக்கத்தால் இறக்கணும்னு சொல்ல மாட்டான். பகலில் எதிரி களத்தில் நிற்கும் தூக்கம் வருமா? சும்மா தூக்கம் வந்துடும், ஓய்வாக இருக்கும் தூக்கம் வந்துடும். அங்கே ஆயுதத்தில் நிற்கிறோம், இங்கே நிற்கிறோம், விடிஞ்சா போர் அல்லது அரை மணி நேரத்தில் யுத்தம் நடக்க போகுது. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் யாருக்கா தூக்கம் வருமா? வேணும்னு வர வச்சேங்கிறான். அந்த நேரத்தில் வரவே செய்யாது. உங்களுக்கு தூக்கத்தை வர வச்சு அப்புறம் எழுப்பி விட்டோன்னே அப்படி ஒரு ஃப்ரெஷ், அப்படி ஒரு நிம்மதி, எல்லாம் வாங்கடா போகணும்னு சொல்லி அப்படின்னு வந்துற மாதிரி இருந்துச்சு. அதனால் வெற்றி அடைஞ்சுங்கிறான்ல. அப்போ நம்ம கூட இந்த பரீட்சைக்கு போகிறாங்கல்ல, விடிய சுப்பு வரைக்கும் படிச்சு விட்டு அவன் காலையில் போனால் பரீட்சை எழுத முடியுமா? பரீட்சைக்கு போகிறோம் தூங்கி விடணும், தூங்கிட்டு போய் காலையில் படிக்கலாம். தூக்கத்தை இழந்துட்டு எவன் படித்தானோ அவனால தேர முடியாது. பரீட்சை நேரம் பேருக்கு பாருங்களேன்,
அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த போர் நேரத்தோட ஜெயிப்பதாக இருந்தால் அதுக்கு முந்தைய கொஞ்ச நேரம் தூங்கணும். ஆனால் இயற்கையாக மனுஷனுக்கு வராது. அல்லாஹ்வுடைய அருளால் உங்களை வர வைக்கிறான். அப்போ தூங்கிட்டு போனவர்கள் பலம் பெற்றவர்களாக போகிறாங்க. தூங்காமல் அவன் நிற்கணும்னு பலம் குறைஞ்சிடும். எதனால் அவங்க தோல்வி அடைஞ்சான்னு கேட்டால், அவன் நம்பர் கூட இருந்தான், நம்ம நம்பரில் கம்மியாக இருந்தோம், எப்படி ஜெயிக்க முடிஞ்சுன்னு சொன்னால் அவனுக்கு தூக்கம் வராதுல்ல. என்ன செய்வாங்களே, எதிரி நிற்கிறானேன்னு அவன் பயம். அவன் பயந்து 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 ராத்திரி பூரா தூங்க பிறண்டு பிறண்டு கிடப்பானா. இவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தூங்குறாங்களா, தூங்குற ஆளுக்கு 2 ஆள் பலமாக போயிடும், தூங்காதவனுக்கு பாதி ஆள் பலமாக போயிடும். இப்போ ஒவ்வொரு ஆளும் 4 பேருக்கு சமாளிடுவாங்கல்ல. அதனால தான் இவங்களுடைய வீரியம் அவனுக்கு இருக்காமல் போச்சு. அல்லாஹ்வுடைய அருள் தான் இது. இந்த நேரத்தில் தூக்கம் வராது, அல்லாஹ் வர வைத்து தூக்கம்ங்கிறது பெரிய அருள் மாதிரி ஆக்கி அல்லாஹ் செஞ்சுருக்காங்க போது, அப்புறம் தூக்கம் இல்லாத அவுளியாங்கிறீங்க. தூக்கம் வர தூக்கத்தை அவுளியாக்களுக்கு நல்லா கொடுத்துருக்குறான். அவுளியா இவங்களோட அவுளியா யார்? சஹாபாக்களுக்கு மிஞ்சின அவுளியா யாருன்னா, அந்த சஹாபாக்களுக்கு தூக்கத்தை கொடுத்து அதன் மூலம் உங்களுக்கு அமைதியை தந்தேன் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனால், ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தூக்கம்ங்கிறது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், நீங்கள் தூக்கத்தில் எந்திரிக்கிறீங்க, தூக்கத்தில் எந்திரிச்ச உடனே கைகளை கழுவிடுங்க. முதல்ல எந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இரவில் தூங்கி எழுந்தீர்களேயானால் கைகளை கழுவி விடுங்கள். ஏன் கழுவி விடுங்கள்னு சொல்கிறாங்கன்னு கேட்டால், அது காரணம் சொல்கிறாங்க. இப்போ இன்ன அகதக்கும் லா எதிரி ஐன பாத்தத்து எதுகு, இரவில் அந்த கை எங்கெங்கெல்லாம் பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியாது, உங்கள் கை தான். அப்படி போய் சாப்பிடலாமா? தூங்கி எந்திரிச்சவொன்னே கழுவிட்டு தான் படுத்தீங்க, கையெல்லாம் நல்லா கழுவிட்டு படுத்துட்டீங்க. காலையில் எந்திரிச்சவொன்னே இது கழுவுன கைதானு சாப்பிடக்கூடாது, மறுபடியும் ஒருக்கா கழுவணும். ஏன் கழுவணும்னா, உங்களுக்கு தூக்கத்தில் அந்த கையை இங்கே பட்டிருக்கும், அங்கே பட்டிருக்கும், வேறு எங்கேயே பட்டிருக்கும், நம்ம உடம்புல தான், அப்படி எங்கேயே பட்டிருக்கும். அப்போ எங்கே உங்களுடைய கைகள் பட்டது உங்களுக்கு தெரியாது, வேறு அசிங்கமான அருவருப்பானதெல்லாம் பட்டிருக்கலாம். அதனால கழுவி விடுங்கள்ங்கிறாங்க. இது எதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால், தூங்கும்போது நம்ம கை எங்கே பட்டுச்சு நமக்கே தெரியாது. இதுதான் தூக்கம்ங்கிறது. தூக்கம்னா என்ன, அது அந்த பலவீனம் நமக்கு இருக்கிறது, நம்ம கை எங்கே பட்டது என்று நமக்கு தெரியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இது புகாரில் 162 ஹதீஸில் இருக்குது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தூக்கத்தை விடுங்க. தூக்க கலக்கம் இருக்குல்ல, தூக்க கலக்கத்து வந்தால் கூட தொழுவாங்கிறான், தொழுகிறாதீங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதான் நான் சாகதுக்கும், உங்களில் ஒருவர் தூக்க கலக்கம் வந்து விட்டால், ஓஹோ சல்லி, தூங்கிக்கிட்டு தொழுதுகிட்டு தக்பீர்கிட்டு தொழுகிறான், அப்படியே சாக்கியது, அஜரத்துக்கு உதவி கேட்க மாட்டேங்குது, அவனுக்கு ஓத முடியல, ஆனால் நிற்கிறான், அவன் சாய்க்கு அவனுக்கு தெரியுது. இப்படி இருக்குமையானால் தொழுகையை முறித்து விட்டு பள்ளி இறப்பது உடனே தூங்கிடும். தொழுது கொண்டிருக்கும் பொழுது ருக்கு செய்யும் போது உடனே தள்ளுதா, சைதாவில் தள்ளுதா, நிற்கும் போது தள்ளுதா, நான் தொழுது விட்டு, நான் பக்திமான், தொழுது விட்டு தான் நான் அடுத்த வேலையை பார்ப்பேன், அதெல்லாம் கிடையாது. பள்ளி இறப்பது உடனே தூங்கிவிடு. ஹத்தா எதுகப அன்ஹுன் நவும், முழுசா தூக்கம் போற வரைக்கும் தூங்கி விடட்டும். ஏன்னு கேட்டா, இன்ன அகதக்கம் இதா சல்லா வஹுவ நாயிசுன், அவன் தூக்க கலக்கத்திலே தொழுவானேயானால் லா எதிரி லா அல்லஹு யஸ்தக்பிரு, அல்லாட்ட அவன் இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு தேடுவானா, இப்போ எசுப்பு நப்சுக்கு தன்னையே திட்டிக் கொள்றான்னு தெரியாது, என்னை நாசமாக்குன்றான். தூக்கத்தில் யாரெல்லாம் என்னை மன்னிச்சன்னு சொல்றதுக்கு பதிலாக தூக்க கலக்கத்தில் யாரெல்லாம் என்னை நான் நாசமாக்கிறேன் என்று சொல்லி விடுவீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாவ மன்னிப்பு தேடுறேன்னு சொல்லிக்கொண்டு தன்னை திட்டி விடுவான். இந்த லெவல் இது ஒரு தொழுகையா, சடங்கா? தொழுகைன்னா இன்வால்மெண்டோட, ஈடுபாடோட என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அப்ப தொழுகையில கூட உங்களுக்கு தூக்க கலங்கம் வறுமையானால் தூக்கத்தை தூக்கி எரிஞ்சிட்டு என்ன செய்யணும், தொழுகையை தூக்கி விட்டுட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் தொழுவுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரில 212 ஹதீஸில் இருக்குது. அப்போ இது தூக்கத்திலிருந்து யாரும் தப்பிக்கவே இயலாது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது, அதை வச்சு தான் அவுலியாக்கு பில்டப் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்ட்ட ஆயிஷா நாய் கேட்குறாங்க, நீங்கள் 8 ரக்காத் தொழுதுவிட்டு அப்புறம் வித்திரு 3 தொழுவணும்ல, அதுக்கு முன்னாடி தூங்குறீங்களே, தூங்காமல் கண்டினியூ தொழுவலாமே அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, தனாமு ஐனி, என் கண்கள் தான் உறங்கும், ஒலா எனாமு கல்வி, என் கல்வி உறங்காது. நான் 8 ரக்காத் தொழுது தூங்குனாலும் 3 வித்திரு தொழுவணும்னு கரெக்டாக நான் எந்திரிச்சிருவேன். அதுக்கு சொல்கிறாங்க, நம்மளாம் 8 தொழுது தூங்கினா சூப்புக்கு தான் எந்திரிப்போம், எழுப்புனா தான் எந்திரிப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நான் தூங்குனாலும் என்னுடைய கண்கள் தான் தூங்குமே தவிர என்னுடைய கல்பு தூங்காது. அரை தூக்கம் மாதிரி. அல்லது தாய்மார்கள்லாம் இருக்காங்கல்ல, புள்ள பெற்றவங்கலாம், அவங்களாம் அந்த மாதிரி தூங்குவாங்க, அலாரம் வச்ச மாதிரி கரெக்டாக. குழந்தை அழுதா டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க, இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும். குழந்தை இருக்கிற தாய்மார்களுக்கெல்லாம் அப்படி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி என்ன செய்வாங்க, எந்திரிப்பாங்க. பள்ளிக்கூடத்துக்கு உள்ள நாட்களில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு ஸ்கூல்னா 6 மணிக்கு தொழுவாத ஆளுக்கெல்லாம் 6 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க, பிள்ளைய ரெடி பண்ணணுமேனு சொல்லி.
அப்போ அந்த மாதிரி ஒரு அலாரம் சிஸ்டம் மாதிரி நமக்கு என்ன செய்யுது, ஒரு பழகிட்டோம்னு சொன்னால் அப்படி ஏற்படும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் தூங்குனாலும் என் கல்பு தூங்காதுங்கிறாங்க. இது சாதாரண எல்லாருக்கும் உண்டு, சாதாரண ஒரு அர்த்தம். இது என்ன செய்கிறாங்க, என்ன பற்றியெல்லாம் அவங்களுக்கு மட்டும் என்ன கல்பு தூங்காது, பேருக்கு தூங்குவாங்க, முடிச்சுக்கிட்டே இருப்பார்கள், எல்லாமே தெரியும், இப்படிங்கிற மாதிரி வைத்துக்கொண்டு அப்படி அவுலியாக்கள் இப்படி இருக்கும்னு கொண்டு வருவாங்க. அப்படி இருந்தால் கூட ரசூலுல்லாஹ்வுக்கு உள்ள விஷயம் தான் இது, எல்லாருக்கும் உள்ளதுன்னு சொல்லப்படலை. ஆனால் அந்த அர்த்தம் இல்லைங்கிறதுக்கு இன்னொரு ஹதீஸ் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்தில் போகிறாங்க. மக்கள்லாம் போய்கிட்டு இருக்காங்களா, மக்கள் ரொம்ப டயர்டாகிட்டாங்க. ரசூல்லாட்ட லவ் அர்ரஸ்த பின்னால் லைலா, யாரை சொல்ல போய்கிட்டே இருக்கிற தூக்கம் பயங்கரமாக இருக்க, கொஞ்சம் ஓய்வு எடுக்க கொடுங்களேன், அப்படி ரெஸ்ட் எடுத்துருவோமே அப்புறம் போவோமே அப்படிங்கிறாங்க. ஒரு இடையில் வழியில் என்ன செய்கிறாங்க, நல்ல தூக்கம் மிகைத்து போய்விட்ட நிலையில் அப்போ எல்லோரும் ரெடியாக ரெஸ்ட் எடுங்க, தூங்குங்க அப்படின்ட்டாங்க. அப்போ தூங்கின உடனே என்ன ஆச்சுன்னா, பிலால்கிட்ட சொல்கிறாங்க, அப்போ எல்லோரும் தூங்குறோம், நீ மட்டும் தூங்கக்கூடாது, முழிச்சுக்கிட்டு இருந்து என்ன செய்யணும், அந்த சுபுஹு டைம் வந்தோன்னு எழுப்பி விட்டுறணும். நம்ம நான் பாதி நேரத்தில் தூங்கும்போது எந்திரிக்க முடியாது. 8 மணிக்கு தூங்கினா எந்திரிச்சிடலாம், 10 மணிக்கு தான் எந்திரிச்சிடலாம், 3 மணி 4 மணி நெருங்கி போயிடணும், கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப டயர்டாகுது. அப்போ தூங்கிடுவோன்னு சொல்லும்போது என்ன செய்கிறாங்க, இப்போ தூங்கணும்னா எந்திரிக்கிற கஷ்டம், அதனால் நீ தான் நின்று எழுப்பணும் அப்படின்னு பிலாலை நியமித்து விடுகிறார்கள். அவர் உட்காந்துருக்கார், எல்லாம் தூங்கிட்டாங்க. அவருக்கு மனுஷன் தானே, உட்காந்துருந்தாரா அப்படியே அவரும் தூக்கி படுத்தாரு, முடிச்சுக்கிட்டு இருந்தாலும் என்ன செஞ்சார், அவரும் தூங்கிட்டார். அப்போ எந்திரிச்ச ரசூல்லா கேட்குறாங்க, என்ன பிலால், ரசூல்லா தான் எந்திரிக்கிறாங்க. எப்போ எந்திரிக்கிறாங்க, சூரியனுடைய வெயில் அவங்க மேலே படுது, எவ்வளோ நேரம் தூங்கிறாங்கன்னு பாருங்கள். தூங்குறாங்க, சுபுக்கு எந்திரிக்கலை, வெளிச்சம் எந்திரிக்கலை, வெயிலும் எந்திரிக்கலை, அந்த வெயில் மேலே படுதுல அந்த நேரத்தில் எந்திரிக்கிறாங்க. ஒரு 6, 7, 8 அது எவ்வளோ டைம் தெரியல. ஹாஜிபு சம்ஸ், சூரியனே நேரடியாக அவர்கள் மீது படும் பொழுது தான் ரசூல்லா எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு, யா பிலால் ஐனமா குல்த, பிலால் நீ சொல்லுது என்னப்பாச்சு, உன்னை நம்பி தான் நம்ம விருப்பப்படுத்தோம், நீ என்ன சொன்ன, தூங்காம இருப்பண்டியில, நீ ரசூல்லா எழுப்பிட்டு கேட்குறாங்க, நீ சொன்ன விஷயம் என்னாச்சு. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு நாளும் வராத தூக்கம் எனக்கு முயற்சிருச்சு, நான் உட்கார்ந்துட்டு தான் இருந்தேன், எனக்கு முடியலை, என்னை கட்டுப்படுத்த முடியாமல் நான் தூங்கிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, இன்னல்லாஹ கபல் அருவாஹக்கும், அல்லாஹ் உங்களுடைய ரூஹை என்ன செய்வான், கைப்பற்றி கொள்கிறான், ஹீனஷா நாடும்போது, ஒரு அத்தாஹா அலைக்கும் ஹீனஷா நாடும்போது திருப்பி தருவான். நம்ம என்னப்பா செய்கிறது, இதில் யாரும் மிஞ்ச முடியாது, எனக்கு முடியாது உனக்கு முடியாது பாப்பான்னு சொல்லி எந்திரிச்சவங்க தொழுவ சொல்கிறாங்க. இப்போ என்ன விஷயம், ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளம் தூங்காது, கண்ணு தான் தூங்கும்னு சொன்னால் அப்போ அவங்க தூங்காமல் இருந்திருக்கலாமே, பிலாலை ஏற்பாடு பண்ண வேண்டியது இல்லையே, அது டயர்டாகிட்டு தூங்குற தூக்கம் அது வேறு பேச, இயல்பாக ஒரு வழக்கமாக ஒரு செயல் செஞ்சோம்னு சொன்னால் எந்திரிச்சிருவோம். சில பேர் அலாரம் வச்சு சுபுக்கு எந்திரிப்பாங்க, சில பேர் அவங்களாக எந்திரிச்சிருவாங்க, சில பேர் வச்சு அலாரம் வச்சு தான் எந்திரிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அவங்க வழக்கமான தொழில் இருக்குல்ல, 9 மணிக்கு தொழிலுக்கு போகிறோம், 8 மணிக்கு தன்னால் எந்திரிப்பான். ஏன் 2 நாள் 3 நாள் 5 நாள் இப்படி செஞ்சுட்டான்னு சொன்னால் 6ஆவது நாள் இப்படி வந்துடும். என்ன மாதிரி நம்ம பழகுறோமோ, 2 நாள் 3 நாள், ஒரு வாரம் ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள், அது ப்ரோக்ராம் செட் ஆகிக்கிறோம். நம்ம உடம்பு அப்படி ப்ரோக்ராம் மாற்றிக்கிட்டு அதன்படி 11 மணிக்கு படுத்து தூங்குனீங்கன்னா, அது 11 மணிக்கு தூக்கம் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு 5 நாளைக்கு மெனக்கட்ட 11 தூக்கம் வந்துடும். 10 மணிக்கு தூங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 5 நாளைக்கு மெனக்கட்டு 9 மணிக்கு படுத்துக்கிட்டு 10 தூங்கிட்டேன்னு வைங்க, அப்புறம் 5வது 6வது நாளில் 10 தூங்கிட முடியும். நம்ம எப்படி பழகி கொள்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் இது அமைச்சிருக்கிறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தூங்க மாட்டான் கல்பு தூங்கலான்னு சொன்னது எதுக்குன்னு கேட்டால், இந்த சாதாரண ஒரு அர்த்தத்தில் சொன்ன விஷயம்தான். இல்லாட்டி இது வக்தே போயிடுச்சு, இப்போ வித்திற்கு முடிச்ச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வக்து தொழுகை பஜர் தொழுகை போயிடுச்சு, இப்போ அப்படி தூங்கி இருக்கிறாங்களே, அப்படியான தூக்கத்துக்கு அப்பாற்பட்டவர்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் படைக்கலைன்னு சொல்லும் பொழுது, அவுலியா தூங்கலை அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தால் அதை ஒழிச்சு விட வேண்டும். அல்லாஹ் லா தஹு சினத்துன் வலா நௌமுன்ல, இந்த மனிதர்கள் தூங்குவார்கள் என்பது அடங்கியிருக்கிறது, அல்லாஹ் தூங்க மாட்டான் என்பதும் அடங்கியிருக்கிறது, மனிதர்கள் தூங்கத்தான் செய்வார்கள் என்பதும் அடங்கியிருக்கிறது. இதை உணர்ந்து புரிந்த அல்லாஹ்வுடைய இலக்கணத்தை அறிந்து கொண்ட மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வான்.